துரோணாச்சாரி எனும் மிக முக்கியமான மகாபாரத கதாபாத்திரத்தின் மூலம் தமிழர்கள் தொலைத்த பாரம்பரியங்களை துல்லியமாக நாம் இந்த விடயத்தின் மூலமாக மீட்கப் போகிறோம். அவரை பற்றி மகாபாரதம் சொல்லும் அடிப்படை செய்திகளையும் பண்புகளையும் முதலில் பட்டியலிடுவோம். அவர் ஒரு பிராமணர். அவர் தமது இளமை காலத்தில் குருகுலத்தில் கல்வி கற்றார். அவர் எப்போதும் வெள்ளையாடை உடுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் பூநூல் அணிந்துள்ளார். அவர் ஒரு ஆசான், குறிப்பாக போர்க்கலைகளுக்கு. அதிலும் அவர் வில்வித்தையில் சிறந்தவர். மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அவரை பற்றிய குறிப்புகளுக்கும் அப்பால் உண்மையிலேயே அவர் யார்? கசார் மற்றும் இஸ்ரேல் பகுதிகளிலிருந்து வந்தவர்களும் பிராமணர் என்று தற்போது அழைக்கப்படும் யூதர்களை போன்ற பிராமணர் இல்லை. அவர் பிராமணர் என்ற பட்டமே தமிழருக்கு சொந்தமானது. இதைத்தான் இங்கு வந்தேறிய யூதர்கள் தட்டி பறித்து கொண்டனர். புத்தரே இந்த யூத பிராமணர்களை பொய் பிராமணர்கள் என்று எள்ளி நகையாடினார். புத்தர்களே உண்மையான பிராமணர்கள் என்றும் சாற்றினார். இதுவே பிராமணர் பட்டம் வந்தேறி யூதர்களால் இந்தியாவிலிருந்து திருடப்பட்ட பட்டம் என்பதற்கான சான்று. அப்படியென்றால் பிராமணன் என்ற சொல்லின் பொருள் என்ன? இது மேன்மையான ஞானம் பெற்ற சித்தர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். ஆதியில் இது ஐம்புலன்களையும் வென்ற சித்தர்களுக்கு பெரிய பிளஸ் அமணன், பேரமணன், பிராமணன், பிராமணன், பிரம்மன் என்று இடப்பட்ட பெயராக இருந்தாலும் கால ஓட்டத்தில் இது பொதுவாக உயர்கல்வி பெற்ற ஞானிகளுக்கு வழங்கப்படும் பட்டமாகியது. யார் அந்த உயர்கல்வி பெற்ற ஞானிகள்? குருகுல கல்வி பெற்றவர்களே உயர்கல்வி பெற்றவர்கள். ஆதிசிவனால் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு குமரி கண்டத்தில் தொடங்கப்பட்ட குருகுல கல்வி 1700 ஆண்டுகளுக்கு முன்பு களப்பிரர் படையெடுப்பால் அழித்தொழிக்கப்பட்டது. 6 வயதில் சிறுவர்கள் குருகுலத்தில் சேர்க்கப்பட்டு 18 ஆண்டுகள் கடுமையான கல்விக்கு அப்புறம் பிராமணன் என்ற தகுதி அடைகின்றனர். பல வகை தொழில்நுட்பங்களும் போர்க்கலைகளையும் உள்ளடக்கிய 64 வகை கலைகளை இந்த காலத்தில் அவர்கள் பயில்கின்றனர். இதில் ஒவ்வொரு மாணவரும் தாங்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப் போகும் வாழ்வாதார தொழிலுக்கான சிறப்பு பயிற்சியும் அடங்கும். இந்த 18 ஆண்டு கல்வி 6 நிலைகளை கொண்டிருந்தது. ஒவ்வொரு நிலையும் 3 ஆண்டுகள் கால அளவு கொண்டதாக இருந்தது. அந்த ஒவ்வொரு நிலையும் அந்தந்த மாணவர்கள் அணிந்த வண்ண உடைகளால் பகுத்தறியப்பட்டிருந்தது. அந்த வண்ணங்களாவன வரிசைப்படி கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, பொன்மஞ்சள், வெண்மை என்பன. இந்த வண்ணங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டன? கல்வி என்பது விடியலோடு ஒப்புமைப்படுத்தப்பட்டது. ஒரு நிலம் இருளிலிருந்து விடுபட்டு ஒளியடைவதை விடியல் என்கிறோம். அதே போல கல்வியானது ஒரு மாணவனை இருள் எனும் அஞ்ஞானத்திலிருந்து விடுவித்து ஒளி எனும் ஞானத்திற்கு இட்டு செல்லுகிறது. இந்த 6 வண்ணங்களும் விடியலின் வரிசைக்கிரமமான வண்ணங்கள். இங்கு கருப்பு என்பது அஞ்ஞானத்தையும் வெண்மை என்பது ஞானத்தையும் குறிக்கும் வண்ணங்கள். இந்த 6 நிலைகள் ஒவ்வொன்றிற்கும் முருகனால் வரையறுக்கப்பட்ட ஒரு குறியீட்டு தெய்வமும் உண்டு. அஞ்ஞானத்தையும் வீரத்தையும் குறிக்கும் கருப்பு வண்ணத்திற்கான தெய்வம் காளி. நீல வண்ணம் இந்த அகிலாண்டத்தையும் காதலையும் குறித்து அதற்கான தெய்வமாக நிலவின் அம்சமாக நீலாம்பிகையை கொண்டுள்ளது. பச்சை வண்ணம் விவசாயத்தை குறித்து அதன் தெய்வமாக பச்சையம்மாளை கொண்டுள்ளது. சிவப்பு வண்ணம் குடும்பத்தை குறித்து இல்லக்குமை என்றும் லட்சுமி என்றும் அழைக்கப்படும் தெய்வத்தை கொண்டுள்ளது. பொன்மஞ்சள் நிறம் பொருளாதார வளத்தை குறித்து கனகவள்ளி என்றும் மாதங்கி என்றும் அழைக்கப்படும் தெய்வத்தை கொண்டுள்ளது. வெண்மை என்பது ஞானத்தையும் கலைகளையும் குறித்து அதன் தெய்வமாக சரஸ்வதியை கொண்டுள்ளது. கடைசியும் 6ஆம் நிலையிலும் உள்ள மாணவர்கள் வெள்ளை ஆடை உடுத்துவர். இப்படியாக 18 ஆண்டுகள் குருகுல கல்வியை முறையாக முடித்த மாணவர்கள் பிராமணர் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் தாங்கள் பெற்ற ஞானத்தின் குறியீடாக வாழ்நாளெல்லாம் வெள்ளை ஆடையே உடுத்தினர். இந்த பிராமணர்களே புதிய கைவினைப் பொருட்களையும் புதிய கலைகளையும் தொழில்நுட்பங்களையும் உருவாக்கினர். குருகுல கல்வி கடுமையானதாக இருந்ததால் அக்காலங்களில் குருகுல கல்வி பயின்றவர்கள் மொத்த மக்கட்தொகையில் ஒரு சிறு பகுதியே. ஏனைய மக்கள் தங்களின் அடிப்படை கல்வியான படித்தல், எழுதுதல், நீதி போதனைகள் போன்றவற்றை இந்த பிராமணர்களின் சொற்பொழிவுகள் பயிற்சிகள் மூலமாக பெற்றனர். அம்பலத்து ஆடுவான் அம்பலவாணன், சதானந்த தாண்டவமாடும் சிதம்பரநாதன் ஏன் ஆடுகிறான்? உலகங்களும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் சதா சுழல்கின்றன, அணுக்கள் சுழல்கின்றன, அண்டங்கள் ஆடுகின்றன, உயிர் தாங்கியுள்ள உடம்பில் ரத்த ஓட்டமும் சதா சுழன்று கொண்டே இருக்கிறது. சமஸ்கிருத மகாபாரதத்தின்படி துரோணர் ஒரு ஏழை, துருபதன் ஒரு இளவரசன். இருப்பினும் அவர்கள் ஒன்றாகவே ஒரே குருகுலத்தில் பயின்றனர். இதன்படி ஒரு மாணவனின் சமூக அந்தஸ்தை கணக்கில் கொள்ளாமல்
அனைவருக்கும் ஒரே தரமான கல்வி அளிக்கப்பட்டது என்பது உறுதியாகிறது. குருகுல கல்வி முறையாக படித்த மாணவர்கள் வெள்ளை ஆடை உடுத்தினர் என்றேன். வேறு யாரெல்லாம் வெள்ளை ஆடை உடுத்தினர்? 60 வயதை கடந்த சாமானிய மனிதரும், அதாவது சரஸ்வதி நிலையை அடைந்த சாமானிய மனிதரும் வெள்ளை ஆடை உடுத்தினர். சரஸ்வதி நிலை என்றால் என்ன? தமிழர் பாரம்பரியத்தில் ஒரு மனிதனின் வாழ்க்கை 7 பருவ நிலைகளாக பகுக்கப்பட்டது. சூரியனை வியாழன் சுற்றி வராகும் 12 ஆண்டுகளை ஒரு அளவையாக கொண்டு ஒவ்வொரு பருவநிலையும் 12 ஆண்டுகள் கொண்டதாக வரையறுக்கப்பட்டது. இந்த 7 நிலைகளும் அவற்றின் தெய்வங்களும் வண்ணங்களும் முறையே இந்த பட்டியலில் தொகுக்கப்பட்டுள்ளன. The stages for women are பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். The stages for men are பாலகன், விடலை, காளை, மீளி, மறவோன், திறவோன், முதுமகன். மனிதன் 60 வயதை எட்டும்போது அவன் சரஸ்வதி நிலையை அடைகிறான். வாழ்க்கையின் பாடங்களால் யதார்த்த ஞானம் பெறும் சாமானிய மனிதனின் ஞானப்பருவம் இது. இதற்கப்புறம் அவர் ஆணோ பெண்ணோ வாழ்நாளெல்லாம் வெள்ளையாடையே உடுத்த வேண்டும். இப்படியாக 6 வயதில் குருகுலத்தில் நுழையும் மாணவன் 18 ஆண்டுகள் கடுமையான கல்விக்கப்புறம் குருகுலத்தை விட்டு தமது 24ஆம் வயதில் வெளியேறி தமது திருமண வாழ்க்கைக்கு தயாராகிறார். இது மனித வாழ்க்கையின் 3வது நிலையாகும். இது ஆண்களுக்கு காளை பருவம் என்றும் பெண்களுக்கு மங்கை பருவம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுவரை நாம் குறிப்பிட்டது குருகுல கல்வியை பற்றிய பொதுவானதும் சுருக்கமானதுமான செய்திகள். ஐயப்பன் சித்தர் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இத்தகைய குருகுலத்தை நடத்தினார். அந்த உண்மையை தாங்கி நிற்பதுதான் அந்த 18 படிகளும் கன்னிசாமி உடுத்தும் கருப்பு உடையும். குருகுல கல்வி நடந்ததற்கான ஆதாரத்தை இன்று வரை தாங்கி நிற்கும் கடவுள்தான் ஐயப்பன். வள்ளலாரின் சத்திய ஞான சபையின் 7 வண்ணத்திரைகளும் இதற்கான இன்னும் ஒரு சான்று. கடலூர் மாவட்டம் வடலூர்ல வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை இருக்குது. இந்த சத்திய ஞான சபையில ஜோதி தரிசனம் சிறப்பாக நடைபெறது வழக்கம். இந்த வருஷம் 146வது வருஷமா இந்த ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. அதாவது இந்த சத்திய ஞான சபையில தான் வள்ளலார் ஜோதியாக மறைந்தார்ன்றதுதான் ஐதீகம். இதன் காரணமாக தான் இங்க இந்த ஜோதி தரிசனம் காட்டப்படுது. அதாவது இந்த சத்திய ஞான சபை உள்ளார இருக்கிற அதான் மொத்தமா 7 திரை, அதுல 6 திரைகள் தான் எப்போதும் நீக்கி காட்டுவாங்க. ஆனா இன்று சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 7 திரைகளையும் நீக்கி காட்டுறதுதான் சிறப்பு. அதுல கருப்பு திரை, நீலத்திரை, பச்சைத்திரை, செம்மை திரை, பொன்மை திரை, வெண்மை திரை, கலப்பு திரைன்னு சொல்லிட்டு மொத்தம் 7 திரைகள் இருக்கு. குருகுல கல்வியின் மற்றும் ஒரு ஆதாரம் கராத்தே. கராத்தே கல்வியின் படிநிலைகளை குறிப்பவை அதன் வண்ண வார்கள், அதாவது பெல்ட்டுகள். கராத்தேவை பொறுத்த மட்டில் குருகுலத்தில் ஒரு சாது போன்று வெள்ளை வார் அணிந்து நுழையும் மாணவன் கல்வி முடிந்து ஒரு மாவீரனாக கருப்பு வார் அணிந்து வெளியேறுவார். தமிழ் சித்தராகிய போதி தருமன் ஜப்பானில் கராத்தேவும் சீனாவில் குங்ஃபுவும் கற்பித்தார். அவரே இந்த வண்ண நிலைகளை அங்கு கொண்டு சென்றார். போர்க்கலையின் படிநிலை வண்ணங்கள் பொதுக்கல்வியின் படிநிலை வண்ணங்களின் தலைகீழ் வரிசைப்படி அமைந்துள்ளது புரிந்து கொள்ளக்கூடியது. பொதுக்கல்விக்கு ஒரு பண்படாத பச்சிளம் மாணவன் கருநிற ஆடை அணிந்து உள்நுழைந்து பண்பட்ட முழு மனிதனாக வெள்ளை ஆடை உடுத்தி வெளியேறுவார். குருகுல கல்வி முடிந்த பிறகு மாணவர்கள் தாங்கள் சிறப்பு பயிற்சி பெற்ற துறைகளில் தங்களின் வாழ்வாதாரத்திற்கான தொழில் தொடங்குவார்கள். மொத்தமுள்ள தொழில்களில் சிலர் கொல்லர் ஆவர், சிலர் பொற்கொல்லர் ஆவர், சிலர் தச்சர் ஆவர், சிலர் நெசவாளி ஆவர், சிலர் குயவர் ஆவர், சிலர் சிற்பக்கலைஞர் ஆவர், சிலர் இசைக்கலைஞர் ஆவர், சிலர் சோதிடர் ஆவர், சிலர் விண்ணாய்வாளர் ஆவர், சிலர் கூத்து கலைஞர் ஆவர், சிலர் படைத்தளபதிகளாவர், சிலர் மந்திரிகளாவர். இவர்கள் உயர்கல்வி கற்றவர்கள் தொழில்நுட்பவாதிகள் ஆனதால் ஆசாரிகள் என்று அழைக்கப்பட்டனர். ஆசாரி என்ற சிறப்பான சொல் இப்போது நான் சொல்லப்போகும் வகையில் உருவானது. ஆசீவகம் என்பது சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் இடம் என்று நாம் அறிவோம். ஆசீவகம் என்பது சித்தர்கள் வாழ்ந்த இடங்களை குறித்த இடவாகு பெயர். எனவே ஆசு என்றாலே உடனடி தீர்வு என்றே பொருள். அரி என்பது அறிந்தவர் என்று பொருள். எனவே ஆசரி என்பது உடனடி தீர்வு கொடுக்க தெரிந்தவர் என்று பொருள். ஆசரி என்ற இந்த சொல் மேலும் 2 சொற்களையும் கொடுத்தது. ஆசரி, ஆசிரியர், ஆசிரியர். ஆசரி, ஆசாரி. ஆசாரி என்பது உயர்கல்வி கற்ற தொழில்நுட்பவாதி என்று பொருள். அக்கால ஆசாரி பட்டம் என்பது இன்று உலகெங்கும் மிகவும் திறமை படைத்த விஞ்ஞானிகளுக்கு அளிக்கப்படும் டிஎஸ்சி பட்டத்திற்கு இணையானது, அதாவது டாக்டர் ஆஃப் சயின்ஸ். ஆசாரி பட்டம் பெற்றவர்கள் அறம் சார்ந்த ஒரு தனித்துவமான வாழ்க்கை முறையை கைக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை முறைக்கு ஆசாரம் என்று பெயர்.
அதாவது ஆசாரிகள் கடைபிடிக்கும் வாழ்க்கை முறைகளுக்கு ஆசாரம் என்று பெயர். சான்றாக சிறுபான்மையான இந்த ஆசாரிகள் இவர்கள் வாழும் பகுதிகளில் பெரும்பாலும் ஒற்றை ஆளுமைகளாகவே இருப்பார்கள். அதாவது மானோபலி. இந்த யதார்த்தத்தை பயன்படுத்தி அவர்கள் தங்களின் பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் மிகையான ஊதியம் பெறக்கூடாது, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறை கொடாது என்ற வணிக இலக்கணத்தை புறநானூறு சொல்கிறது. அதாவது ஆசாரிகள் அதிக ஊதியமும் பெறக்கூடாது, அதற்குண்டான பொருளும் குறைவாக கொடுக்கக்கூடாது. இவர்களின் தொழில்கள் மானுடத்திற்கு உதவும் தெய்வீக தொழில்களாக கருதப்பட்டன. சமூகத்தில் இவர்களுக்கு மிகுந்த மரியாதை இருந்தது. அவர்களின் சமூக அந்தஸ்தை பிரதிபலிக்கும் வகையில் இவர்கள் தங்களின் தொழிலை பாவிக்கும் போது பூமாலை அணிய வேண்டும். அப்படி அணிந்திருப்பவரே இந்த பாகவதர். இந்த பூமாலை அவர்களுக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கும் பொறுப்பை பிரதிபலிக்கின்றது. தங்களுடைய சிறப்பான கல்வியை வைத்து சமூகத்தை சுரண்டாமல் நேர்மையாக பணி செய்வதை கௌரவிப்பதே ஆசாரிகள் அணியும் பூமாலை. இந்த பூமாலை இங்கு காண்பிக்கப்படுவது போல தொடக்கத்தில் முறையாகவே அணியப்பட்டது. ஆனால் இந்த முறையில் அணிவது அவர்கள் செய்யும் தொழிலுக்கு இடையூறாக இருந்தது. அதனால் பிற்காலத்தில் இங்கு காண்பிப்பது போல குறுக்காக ஒரு கையையும் கழுத்தையும் சுற்றி அணியப்பட்டது. ஆனால் எல்லா இடங்களிலும் தகுதியான மலர்கள் கிடைக்காததாலும் ஒரே நாளில் இந்த மலர்கள் காய்ந்து உதிர்ந்தும் விடுவதாலும் இந்த மலர்களை மாலையாக இணைத்த நூல் தனியாக தெரிவதாலும் நாளின் இறுதியில் நூல் மட்டுமே விஞ்சி இருப்பதாலும் கால ஓட்டத்தில் மாலைக்கு பதிலாக நூலை மட்டுமே அணியும்படி ஆசாரிகள் அறிவுறுத்தப்பட்டனர். இப்படியாகத்தான் பூநூல் அணியும் வழமை ஆசாரிகளிடம் உருவானது. இப்படியாகத்தான் சிற்பக் கலைஞர்கள், குயவர்கள், பொற்கொல்லர்கள், நெசவாளர்கள் போன்ற ஆசாரிகள் அனைவரும் பூநூல் அணியும் வழமை மேற்கொண்டனர். மனிதகுலத்தின் நன்மைக்கான இந்த தெய்வீக தொழில்களுக்கு அளிக்கும் மரியாதையாக ஆசாரிகள் பூநூல் அணிந்தனர். பூமாலைக்கு பதிலாக பூநூல் என்றானவுடன் அதற்கான விதிமுறைகளையும் வகுத்தனர். திருமணத்திற்கு முன்பு ஆசாரி 3 நூல் இழைகளை அணிவார். திருமணமான பின்பு 6 இழைகளை அணிவார். பிள்ளை பெற்று குடும்பத் தலைவனான பிறகு 9 நூல் இழைகளை அணிவார். பூநூல் அணிவது ஆசாரிகள் கடைபிடிக்கும் முக்கியமான ஆசாரங்களில் ஒன்று. ஆசாரிகளின் பொதுவான ஆசாரம். ஆசாரிகள் ஒவ்வொரு நாளும் காலையில் நீராட வேண்டும். தங்களின் தொழிலகத்தை சுத்தம் செய்ய வேண்டும். தங்களின் மூதாதையர்களான கடவுளருக்கு அவர்கள் பூசை செய்ய வேண்டும். தொழிலில் ஈடுபடும் போது கட்டாயமாக பூநூல் அணிய வேண்டும். அவர்களின் பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் தகுதியான கட்டணம் மட்டுமே விதிக்க வேண்டும். தங்களின் சிறப்பான தொழில் மனித குலத்திற்கான தெய்வீக தொழில் என்பதை மனதில் கொண்டு தகாத முறையில் செல்வம் குவிக்க எண்ணக்கூடாது. இவையே ஒவ்வொரு ஆசாரியும் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை ஆசாரமாகும். இந்திய உபகண்டத்திற்குள் வந்த யூதர்கள் ஆசாரிகளுக்கு மக்களிடம் இருக்கும் மதிப்பை அறிந்தனர். யூதர்கள் மற்றவர்களின் மதிப்புமிக்க உடைமைகளை திருடி தமதாக்கிக் கொள்வதை வாடிக்கையாக கொண்டவர்கள். அவர்கள் இந்த ஆசாரி பட்டத்தையும் திருடி தம்முள் கற்றறிந்தவர்களை ஆச்சாரி என்றழைத்தனர். பூநூல் அணிவது சமூகத்தில் மரியாதைக்குரியது என்பதால் ஆசாரிகளின் பூநூல் அணியும் வழமையையும் களவாடினர். அதனாலேயே ஒவ்வொரு பிராமணனும் பூநூல் அணிகிறான். அந்த வகையிலேயே 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த யூதனான சங்கரன் சங்கராச்சாரியானான். இந்திய யூதர்களின் ஆச்சாரி பட்டமும் ஆச்சாரி குலப்பெயரும் இப்படியாகத்தான் உருவானது. ஆதி தமிழ் பிராமணர்கள் கருப்பாகவோ மாநிறமாகவோ இருந்தனர். அவர்கள் வெள்ளை நிறம் அல்ல. ஆனால் குருகுலக் கல்வியால் பிராமணர் பட்டம் பெற்ற அவர்கள் வெள்ளை ஆடை அணிய வேண்டும். வந்தேரிகளான யூதர்கள் தமிழரின் இந்த கலாசார பாரம்பரியத்தை கவனித்தனர். குளிர் பிரதேசத்திலிருந்து வந்த அவர்கள் வெள்ளை தோலுடையவர்களாக இருந்ததால் தமது வெள்ளை நிறத்தை வைத்து இந்தியர்களை ஏய்க்க முடிவெடுத்தனர். தாங்கள் முற்பிறவிகளில் புண்ணியம் செய்ததால் பிராமணராகவே வெள்ளைத்தோளோடு பிறந்ததாக சாதித்தனர். இதன் பொருள் என்னவென்றால் தங்களின் பிறப்பின் அடிப்படையில் மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்பதே. வெள்ளையாக பிறந்ததாலேயே பிராமணன் என்ற பட்டத்தை மேற்கொண்டு மக்களின் மரியாதையை ஆணையிட்டு பெற்றனர். சாமானிய மனிதர்கள் இந்த சதியால் ஏமாந்திருக்க இயலும். பழந்தமிழ் பிராமணர்கள் உடுத்திய வெள்ளை ஆடையையும் இந்த யூத பிராமணர் தமதாக்கிக் கொண்டனர். இப்போது மீண்டும் துரோணாச்சாரி தலைப்புக்கு வருவோம். 18 ஆண்டு கால குருகுல கல்விக்கு பிறகே துரோணாச்சாரி பிராமணரானார். யூத பிராமணரைப் போல அவர் பிறப்பால் பெற்ற பட்டம் அல்ல அது. மகாபாரத காலத்தில் யூதர் பிராமணர் என்ற வகையே இல்லை. கொல்லர் தொழிலுக்கே துரோணாச்சாரி சிறப்பு பயிற்சி பெற்றிருந்தார். அதிலும் அவர் ஆயுத வடிவமைப்பில் கைவண்ணம் பெற்றிருந்தார். அதிலும் கூட வில் அம்பு செய்வதில் தனிக்கவனம் செலுத்தினார். தாக்கும் தொலைவை மிகையாக்க
வில்லும் நாணும் உலோகத்தாலேயே செய்தார். வகை வகையான வில் ஆயுதங்களை ஆராய்ச்சி செய்து உருவாக்கும் தொழிலில் இருந்த அவர் அவற்றை கையாள்வதிலும் பெரும் வித்தகராக திகழ்ந்தார். இயல்பாகவே வில் செய்பவரிடம்தானே வில் வித்தையை பயில வேண்டும். அவர்களுக்குத்தானே வில்லை பற்றிய நோக்க வீக்கங்கள் தெரியும். வில் வித்தையை குறிக்கும் ஆர்ச்சரி எனும் ஆங்கில சொல்லின் மூலமும் தமிழே. வில்லம்பை குறித்த ஆரச்சு என்ற பழந்தமிழ் சொல்லின் வழியே வில்வித்தையில் சிறந்த அர்ச்சுனன் தனது பட்டப்பெயரை பெற்றான். ஆரச்சு அர்ச்சுனன் பற்றியெல்லாம் எனது அடுத்த விடயத்தில் விரிவாக காணலாம். ஆக துரோணாச்சாரி யூத பிராமணரைப் போல பிராமண பட்டம் பெற்றவர் அல்ல. அவர் கொல்லர் தொழிலில் பாண்டியத்துவம் பெற்று ஆயுத தயாரிப்பில் குறிப்பாக வில்லம்பு செய்வதில் சிறந்து விளங்கினார். அவர் ஒரு பெரும் கொல்லராகவும் கண்டுபிடிப்பாளராகவும் விளங்கியதால் ஆசாரி என்று அழைக்கப்பட்டார். இப்படியாகத்தான் துரோணாச்சாரிக்கு ஆசாரி என்ற பட்டம் கிடைத்தது. வெள்ளாடையும் பூநூலும் இவ்வாறே அவரின் வழமையானது. அவரது தனித்துவமான பட்டப்பெயர் துரோணர் என்பது. அது வந்த விதத்தை விரைவில் அலசுவோம். அதற்கு முன்பாக துரோணாச்சாரியின் பிறப்பும் பெயரும் பற்றி விக்கி பக்கம் சொல்வதை அப்படியே தமிழாக்கி வாசிக்கிறேன், கேளுங்கள். துரோணாச்சாரியின் பிறப்பு கதை ஒரு நாடகம் போல மகாபாரதத்தில் விவரிக்கப்படுகிறது. பரத்வாஜ ரிஷி தனது கூட்டாளிகளோடு கங்கை ஆற்றிற்கு நீராடச் சென்றார். அங்கே நீராட வந்த கிருதாட்சி எனும் அழகான அப்சராவின் அழகில் சொக்கினார். காம இச்சையால் ஆட்கொள்ளப்பட்ட ரிஷி தன்னையும் அறியாமல் தனது இந்திரியத்தை வெளியேற்றினார். பரத்வாஜ முனி அப்படி வெளியான தனது இந்திரியத்தை துரோணா என்று அழைக்கப்பட்ட கொள்கலத்தில் சேமித்தார். அப்படி சேமிக்கப்பட்ட இந்திரியத்திலிருந்தே துரோணாச்சாரி உயிர் கொண்டு எழுந்தார். பெண்முட்டையின் துணையில்லாமல் உருவான ஒரே மாயமானுடன் தான் துரோணாச்சாரி. இதைவிட கேவலமான ஒரு அபத்தம் வேறு எங்காவது உண்டா? சமஸ்கிருத மகாபாரதம் இதுபோன்ற எண்ணற்ற அபத்தங்களால் நிறைந்திருக்கும் ஒரு அபத்த காவியம். சமஸ்கிருத மகாபாரதம் இந்தியாவின் பெருமை அல்ல, இது இந்தியாவின் பொறுக்கவொண்ணா அசிங்கம். இக்கதையில் குறிக்கப்படும் கொள்கலம் தமிழில் அறியப்படும் தொன்னை என்பதாகும். அதோடு ஆரியருக்கே ஆன ஆறு ஒலி சேர்ந்து இது தொன்னையாகி அதிலிருந்து உருவானவர் துரோணாச்சாரி என்கிறது இந்த விக்கி பக்கம். இத்தகைய பிறப்பு கொண்ட பாத்திரம் உண்மையான பாத்திரமாக இருக்க முடியாதென்பதால் யூத பிராமணரால் தமிழிலிருந்து மொழிபெயர்க்கும் போது புகுத்தப்பட்டிருக்கலாம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் துரோணாச்சாரி ஒரு உண்மையான பாத்திரம்தான். அவரது மகனான அஸ்வத்தாமன் மட்டுமே கற்பனையாக புகுத்தப்பட்ட பாத்திரமாகும். துரோணாச்சாரியின் உண்மையான பட்டப்பெயர் இவ்வாறாக வந்திருக்கும். அதாவது, கௌரவர்களின் சபையில் 2 ஆச்சாரிகள் இருந்தனர். ஒருவர் கிருபாச்சாரி, இன்னொருவர் துரோணாச்சாரி. கிருபாச்சாரி என்ற பட்டப்பெயர் அவர் மலையைச் சேர்ந்தவராதலால் வந்திருக்கலாம். கிரி என்றால் மலை. கௌரவர்களின் தாயகமான மலையின் ஆசாரி கிருபாச்சாரியார். துரோணாச்சாரியின் பெயர் அவர் தரையில் வாழ்ந்த ஆசாரி என்பதால் உண்டான பெயர். தரையின் ஆசாரி என்றே அவரது பட்டப்பெயர் உருவாகியிருக்கும். தரை என்ற சொல் யூதர்களால் த்ர என்று உச்சரிக்கப்படுவதால் தரையின் ஆசாரி என்ற சொல் திரணாச்சாரி என்று உச்சரிக்கப்பட்டு அது மருவியே துரோணாச்சாரி என்ற பெயர் உருவாகியிருக்கும். துரோணாச்சாரி என்று யூதரால் உச்சரிக்கப்பட்ட பெயரே தமிழ் காவியத்தில் இடம்பெற்றிருந்திருக்கும். மொழிபெயர்க்கும் போது தொன்னையோடு தொடர்புபடுத்தி வரலாற்றை அழித்ததோடு அல்லாமல் துரோணாச்சாரியை வைத்து காமெடி செய்யவும் இப்படி கதை கட்டியிருப்பார்கள். இராமாயணத்தில் வானவர் என்று அழைக்கப்பட்ட மலைவாழ் மக்களான அனுமானையும் சுக்ரீவனையும் வானரர் என்று பொருள் கொண்டு குரங்காக்கியவர்கள்தானே இவர்கள். அடுத்தவரை இழிவுபடுத்தி இன்பம் காண்பவர்கள் யூதர்கள். எனது அடுத்த விடயத்தில் துருபதன் என்ற பாத்திரம் ஒரு கற்பனை பாத்திரம் என்பதனை நிறுவுவேன். அப்படியானால் தமிழ் மகாபாரதத்தின்படி துரோணாச்சாரி பாண்டவர் பூமியில் வசித்தவர் என்பதும் இல்லாத துருபதனுக்கும் இருந்த துரோணாச்சாரிக்கும் பகை இருக்க வாய்ப்பில்லை என்பதாலும் அவர் கௌரவரிடம் தஞ்சமடைய தேவையிருக்கவில்லை என்பது உண்மையாகிறது. தமிழ் மகாபாரதத்தின்படி பாண்டவரும் கௌரவரும் இருவேறு சமூகங்கள் என்றும் அவர்களுக்குள் சமஸ்கிருத மகாபாரதம் சொல்லும் இரத்த சம்பந்தம் இல்லை என்றும் ஏற்கனவே நிறுவியுள்ளேன். எனவே துரோணாச்சாரி பாண்டவர் பக்கம் இருந்தவரே. அஸ்வத்தாமன் பாத்திரத்தை சங்கேத கட்டுடைக்கும் போது இந்த எனது அனுமானத்திற்கான காரணம் உங்களுக்கு இயல்பாகவே விளங்கிவிடும். சமஸ்கிருத மகாபாரதத்தின்படி அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியின் பாசமிகு மகன். ஆனால் உண்மையிலேயே அவன் யூத பிராமணரால் புகுத்தப்பட்ட ஒரு கற்பனை பாத்திரம். எப்படி? அவனது பட்டப்பெயரை கட்டுடைத்து இதனை நிறுவுவேன். விக்கி பக்கம் சொல்லும் அவனது பிறப்பு கதையை அப்படியே இங்கு பதிவிட்டிருக்கிறேன். துரோணாச்சாரி கிரிப்பி இணையரின் மகனே அஸ்வத்தாமன். சிவனை போன்ற வல்லமை கொண்ட பிள்ளை கொடுக்கும்படி சிவனை வேண்டி பல்லாண்டுகளாக தவமிருந்த துரோணாச்சாரி சிரஞ்சீவியாக பிறப்பெடுத்த அஸ்வத்தாமன் தனது நெற்றியில் ஒரு சூடாமணியோடு பிறந்தான்.
அது மனிதனுக்கு கீழுள்ள அனைத்து சிவராஜ்களின் மீது அஸ்வத்தாமனுக்கு அதிகாரம் வழங்கியது. மேலும் அது அவனை பசி, தாகம், சோர்வு போன்ற பிணிகளிலிருந்து அவனை காத்தது. அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி என்பதையும் தனது நெற்றியில் சூடாமணியோடு பிறந்தவன் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். அது என்ன? அதை அலசும் முன்பாக விக்கிப்பக்கம் சொல்லும் அஸ்வத்தாமன் என்ற பெயரின் சொல்லாய்வை காண்போம். அதை அப்படியே இங்கு பதிவிடுகிறேன். சமஸ்கிருத மகாபாரதத்தின்படி அஸ்வத்தாமன் என்றால் குதிரை குரலோன் என்று பொருள். ஏனென்றால் அவன் பிறந்தபோது குதிரை கனைப்பது போலவே கத்தினான். சமஸ்கிருதத்தில் அஸ்வம் என்றால் குதிரை, அதுவும் ஆசு என்ற தமிழ்ச் சொல்லிலிருந்து இடப்பட்ட பெயர் என்பதை அறிக. எனவே அஸ்வத்தாமன் என்றால் குதிரை குரலோன் என்று குறிப்பிடப்படுகிறது. எந்த குழந்தையாலும் குதிரை போல கத்த முடியுமா? இது என்ன பித்து குளித்தனம்! ஆனால் தமிழரின் வரலாற்றை அழித்த யூத பிராமணர்கள் அனைத்து சமயங்களிலும் பயன்படுத்தும் ஒரே மாதிரியான பித்திக்குழி உத்திதான் இது. சான்றாக ராவணனின் மகனான இந்திரஜித் மேகநாதன் என்று அழைக்கப்பட்டான் என்பதை இங்கு நினைவில் கொள்ளுங்கள். அப்பெயர் அவருக்கு வந்ததற்கான காரணம் அவர் தனது லெஹிமம் சித்தியால் மேகங்களுக்கு மேலே உயர்ந்து சென்றவர் என்பதால் தான். லெஹிமம் சித்தி என்பது பஞ்சமா சித்திகளில் ஒன்று. அவை கடுந்தவத்தால் பெறப்படும் மனிதனை விஞ்சிய ஓக சக்திகள். இந்திரன் என்பவரும் ராவணின் மகனான இந்திரஜித்தை. இந்திரனும் இந்திரஜித்தும் ஒருவரே. அதனால்தான் இந்திரலோகம் மேகங்களோடு சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் இந்திரனையும் இந்திரஜித்தையும் ஒருவர் மீதொருவர் பகை கொண்ட வெவ்வேறு மனிதர்கள் என்று கதை கட்டி உண்மை வரலாற்றை சீரழித்த யூத பிராமணர் இந்திரஜித் அந்தரத்தில் பறக்கும் சக்தி பெற்றவர் என்பதை குறிக்கும் மேகநாதன் என்ற பட்டப்பெயருக்கு அவர் பிறக்கும்போது இடிசத்தம் போல் கத்தியதால் மேகநாதன் என்ற பெயர் பெற்றதாக பொய்க்கதை கட்டினர். பிறந்த எந்த குழந்தையாவது இடி இடிப்பது போல கத்துமா? அடச்சி! எல்லா இடங்களிலுமே இதே போன்ற பித்துக்குழி உத்திதான். ஆனால் அஸ்வத்தாமனின் பெயரை அவர்கள் உண்மையிலேயே அவன் குதிரை போல் கனைத்தான் என்பதால் இடவில்லை. அது அவர்களின் சதியை மறைக்கச் சொன்ன பொய். அஸ்வத்தாமனை பற்றிய அவர்களின் குறிப்புகளிலிருந்து அது ஒரு கற்பனை பாத்திரம் என்பது மட்டுமல்ல, அது ஒரு கற்பனை மனிதனை கூட குறிக்கவில்லை என்பதே உண்மை. உண்மையில் ஒரு சித்தர் பீடமே மனிதனாகவும் துரோணாச்சாரியின் மகனாகவும் சித்தரிக்கப்பட்டது என்பதை சற்று நேரத்தில் நாம் நிறுவுவோம். துரோணாச்சாரி ஒரு சித்தர் பீடத்தின் விளைவு என்பதும் அவர் ஒரு குருகுலமும் நடத்தினார் என்பதும் மகாபாரதம் சொல்லும் செய்தி. சித்தர் பாரம்பரியம் தெற்கிலிருந்து வடக்கே பரவிய பாரம்பரியம். அது இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு பரவியது. எனவே மகாபாரத காலங்களில் தமிழகத்தின் முதன்மையான சித்தர்பீடம் இருந்த இடம் தென் தமிழகம்தான். அது பொதிகைமலை சித்தர்பீடமாகத்தான் இருக்க வேண்டும். அது அக்காலத்தில் ஆசீவக தாய்மன் என்றே அழைக்கப்பட்டது. எனவே ஆசீவக தாய்மன் என்ற பெயரின் சுருக்கு வடிவமே அஸ்வத்தாமன் என்ற பெயர். ஆசீவக பிளஸ் தாய்மன், ஆசீவக தாய்மன், அஸ்வத்தாமன். ஆசீவக தாய்மன் என்பது ஆசீவக வாழ்வியல் கற்பித்த தாய்மன் என்று பொருள். ஆதி தமிழ்நாட்டின் மூல சித்தர்பீடமாக விளங்கியது பொதிகைமலை சித்தர்பீடமே. அங்குதான் துரோணாச்சாரி தனது குருகுல கல்வி பயின்றார். இந்த பொதிகைமலைதான் அகத்தியர் வாழ்ந்து குருகுலம் நடத்திய இடம். அதனாலேயே இது அகத்திய மலை என்ற பெயரும் பெற்றது. சித்தர்பீடத்தில் கல்வி பயின்ற ஒவ்வொரு மாணவனுக்கும் சித்தர்பீடத்தின் மீது அளப்பரிய பாசமும் மரியாதையும் இருக்கும். எனவே அவர் கற்ற சித்தர்பீடமே துரோணாச்சாரியின் பாசமிகு மைந்தனாக சித்தரிக்கப்பட்டது. இந்த என்னுடைய ஊகத்திற்கு ஆதாரம் உள்ளதா? ஆம். அஸ்வத்தாமன் தனது நெற்றியில் ஒரு சூடாமணியோடு பிறந்தவன் என்று குறிப்பிடப்படுகிறான். இந்த சூடாமணி எதை குறிக்கிறது? இது பிரம்மஞானம் பெற்றதை குறிக்கும் மூன்றாவது கண். சித்தர்பீடம் பிரம்மஞானம் பெறும் வழியை போதிக்கிறது. எனவே சித்தர்பீடத்தை குறிக்கும் அஸ்வத்தாமனின் நெற்றியில் மூன்றாவது கண்ணை குறிக்கும் சூடாமணியை உருவகப்படுத்தினர் யூத பிராமணர். மேலும் அவனது நெற்றியில் இருந்த சூடாமணி அவனது பசி, தாகம், சோர்விலிருந்து அவனை காத்தது என்கிறது சமஸ்கிருத மகாபாரதம். உணவும் நீரும் இல்லாமல் சித்தர்கள் பல்லாண்டுகள் சோர்வில்லாமல் தவம் இருப்பவர்கள் என்பதையே இது குறிக்கிறது. போதி தருமன் உணவும் நீரும் இல்லாமல் 9 ஆண்டுகள் தவம் இருந்தார். கும்பகர்ணன் ஒவ்வொரு முறையும் 6 மாத காலம் இவ்வாறே தவம் இருந்தார். எனவே அஸ்வத்தாமன் என்பது சித்தர் பீடத்தையே குறித்தது. இந்த சூடாமணி மனிதனுக்கு கீழுள்ள அனைத்து சிவராசிகளின் மீது அஸ்வத்தாமனுக்கு அதிகாரம் அளித்தது என்கிறது சமஸ்கிருத மகாபாரதம். இதன் பொருள் என்ன? அனைத்து சிவராசிகளும் சித்தர்களின் ஆணைகளுக்கு கட்டுப்பட்டன என்பதே அதன் பொருள். புலிப்பாணி சித்தர், ஐயப்பன் போன்றோர் புலியின் மீது சவாரி செய்தவர்கள் என்பதும், பாம்பாட்டி சித்தருக்கு நாகம் கட்டுப்பட்டிருந்தது என்பது போன்ற எண்ணற்ற உண்மைச் செய்திகளைத்தான் இது குறிக்கிறது. எனவே அஸ்வத்தாமன் என்பது தமிழகத்தின் முதன்மையான சித்தர் பீடத்தையே குறித்தது என்பது எள்ளளவும் ஐயத்திற்கிடமின்றி இங்கு நிறுவப்பட்டுள்ளது. குருகுலத்தின் முதன்மை தாய்மன் சிவனின் மேருமலை.
அது நீரில் மூழ்கிப் போன குமரிக்கண்டத்தின் ஒரு பகுதி. அதன் பிறகு முருகனால் புனரமைக்கப்பட்ட ஆசீவகத்தின் இரண்டாவது தாய்மன் இலங்கையில் இருந்த கவாடபுரம். நீர்வழிக்கு பிறகு முருகன் குருகுலத்தை புனரமைத்து அதற்கு ஆசீவகம் என்ற பெயரையும் சூட்டினார். ஆசீவகம் என்பதற்கு சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் இடம் என்று பொருள். இராமாயண போருக்கு பிறகு தமிழகத்தில் அகத்தியரால் பொதிகை மலையில் மீண்டும் ஆசீவகம் புனரமைக்கப்பட்டது. இது ஆசீவகத்தின் மூன்றாவது தாய்மன். ஆசீவகத் தாய்மன்னாகிய சித்தர் பீடமே அஸ்வத்தாமன் என்ற பெயரில் துரோணாச்சாரியன் மகனாக சித்தரிக்கப்பட்டது என்பதற்கு மேலும் ஆதாரம் உள்ளது. யுதிஷ்டிரன் பொய் சொல்ல மறுக்கும்போது பீமனை அஸ்வத்தாமன் என்ற யானையை கொல்ல வைத்து யுதிஷ்டிரிடம் கிருஷ்ணன் அஸ்வத்தாமன் இறந்ததை அறிவிக்கச் சொல்லுகிறார். ஆசீவகத்தின் அடையாள சின்னமே யானைதான். அதனால்தான் சிவனின் பெயரால் ஆசீவகத்தை களப்பிரர் காலத்தில் அழித்த யூத பிராமணர்கள் சிவன் யானை அரக்கனை கொன்று அதன் தோலை உரித்து தன்மேல் தரித்து கொண்டு உக்கிரமாக காட்சியளித்தார் சிவன் என்று ஒரு உருவகக் கதையை சொல்லினர். எனவே யானை ஆசீவகத்தை குறித்ததால்தான் யூத பிராமணரின் கதைப்படி குருஷேத்திர போரில் யானையை கொன்றான் பீமன். இது அஸ்வத்தாமன் என்ற பெயர் சித்தர் பீடத்தை குறித்ததுதான் என்பதை நிறுவ யூத பிராமணர்கள் விட்டு சென்ற மைல்கல். சமஸ்கிருதத்தில் அஸ்வம் என்றால் குதிரை. அதோடு அஸ்வத்தாமனின் பெயரே சமஸ்கிருத மகாபாரத கதைப்படி குதிரையை கொண்டு இடப்பட்ட பெயராக இருக்கும்போது அஸ்வத்தாமன் என்ற குதிரையை கொன்று யுதிஷ்டிரரை பொய் சொல்ல வைத்திருக்கலாமே. ஆனாலும் அவர்கள் கொன்றது ஒரு யானையைத்தான். வரலாற்றை மீட்டுருவாக்க யூத பிராமணர்கள் திட்டமிட்டு விட்டு சென்ற தடயமாகும் இது. இது நமக்காக விடப்பட்ட தடயமல்ல. பிற்கால யூத பிராமணர்கள் தங்களின் மூதாதையர் தமிழர் வரலாற்றை எப்படி சிதைத்தனர் என்பதை ஆதாரத்தோடு புரிந்து கொள்ள விடப்பட்ட தடயமாகும் இது. இதுபோன்று வரலாற்றை மீட்கக்கூடிய எண்ணற்ற தடயங்களை யூத பிராமணர் விட்டு சென்றனர். எனது விடயங்களை தொடர்ந்து காணுங்கள். இவ்வாறு அவர்கள் விட்டு சென்ற தடயங்களை ஒவ்வொன்றாக வெளிக்கொணர்வேன். இரட்டை கோபுரத்தை தகர்க்கும் முன்பு யூதர்கள் அது எப்படி தகர்க்கப்படும் என்பதற்கு ஏராளமான துல்லியமான தடயங்களை கொடுத்து கொண்டிருந்தனர். அது அப்படியே நடந்தது என்பதை கருத்தில் கொள்க. ஆக பிராமணர்கள் ஆசீவக தாய்மண்ணைத்தான் அஸ்வத்தாமன் என்று அழைத்தனர் என்பதில் துளியும் ஐயத்திற்கிடமில்லை. இதற்கு மேலும் ஒரு ஆதாரமாக அஸ்வத்தாமன் என்றும் வாழும் சிரஞ்சீவி எனப்பட்டான். பொதிகை மலை சித்தர்களின் புகலிடமாக இன்றும் திகழ்வதும், அதே போல கொல்லிமலை, சதுரகிரி, வெள்ளியங்கிரி, பர்வதகிரி போன்ற எண்ணற்ற மலையகங்கள் இன்றும் சித்தர்களின் புகலிடங்களாக திகழ்வதும் அஸ்வத்தாமனின் சிரஞ்சீவி பட்டத்திற்கான காரணமாக விளங்குகின்றன. எனவே சிரஞ்சீவி பட்டம் அஸ்வத்தாமன் குறித்து நிற்கும் சித்தர் பீடத்தின் பண்பே. மகாபாரத குருஷேத்திரமான திருநெல்வேலிக்கு அருகாமையிலேயே அமைந்திருக்கும் அகத்திய மலை எனப்படும் பொதிகை மலையே அஸ்வத்தாமன் என்ற பெயர் சூட்டும் ஆசீவகத் தாய்மன். ஆசீவகத் தாய்மண்ணை துரோணாச்சாரியின் மகனாக உருவகப்படுத்த வேண்டிய தேவை என்ன? 2 காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, சித்தர் பீடங்களை சிலேடையாக நுண்மையான வழியில் இழிவுபடுத்துவது. எப்படி? சித்தர் பீடங்கள் அரசர்களிடமிருந்து எந்த உதவிகளையும் எதிர்பார்த்திருந்தது இல்லை. அவர்களுக்கு அரசர்கள் ஏதாவது செய்திருந்தால் அது அவர்கள் தன்னிச்சையாக மரியாதையின் பொருட்டு செய்தவை. சித்தர்கள் பொருளுடைமைக்கு ஆசைப்படாதவர்கள். ஆனால் ஆசீவக தாய்மண்ணை குறிக்கும் அஸ்வத்தாமன் என்ற சமஸ்கிருத மகாபாரத பாத்திரம் அரசர்களின் உதவிகளையும் பொருளுடைமையையும் விரும்பி பெற்றவர். அதோடு அஸ்வத்தாமன் துரியோதனன் எனும் தீமையின் பக்கம் நின்றான். ஆனால் சித்தர்களோ நீதியின் பக்கமே எப்போதும் நின்றனர். எனவே அஸ்வத்தாமனின் பாத்திரத்தை கொண்டு சித்தர்களை இழிவுபடுத்துவதே யூத பிராமணரின் நோக்கம். அஸ்வத்தாமன் பாத்திரத்திற்கான 2வது காரணம், சகுனி அடியாட்களை அனுப்பி பொதிகை மலை சித்தர் பீடத்தை அழித்ததை பதிவு செய்வதற்காகத்தான். யூதர்கள் காலம் காலமாக தமிழர்களின் சித்தர் பாரம்பரியத்தின் மீது காழ்ப்பு கொண்டிருந்தனர். எனவே அனைத்து காலங்களிலும் தமிழரின் சித்தர் பாரம்பரியத்தை அழிப்பதையே தங்களது குறிக்கோளாக கொண்டிருந்தனர். மேலும் களப்பிரராக அறியப்படும் யூதர்களின் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டு வரையிலான ஆட்சி காலத்தில் தமிழகம் எங்கும் இருந்த சித்தர் பீடங்கள் அழிக்கப்பட்டு 10,000கணக்கான சித்தர்கள் மிகவும் கொடூரமான முறையில் கொன்றழிக்கவும் பட்டனர். எனவே அஸ்வத்தாமன் பாத்திரம் பொதிகைமலை சித்தர்பிடம் சகுனியால் அழிக்கப்பட்ட நிகழ்வை குறிக்கவும் உண்டான பாத்திரம். கிருஷ்ணன் பொதிகைமலை சித்தர்பிடத்தில் கல்வி கற்றார் என்று நான் ஏற்கனவே நிறுவியுள்ளேன். கிருஷ்ணனை தனது எதிரியாக பார்த்த சகுனிக்கு அவர் கல்வி கற்ற பொதிகைமலை சித்தர்பீடத்தை அழிப்பதில் தனித்த ஆர்வம் இருந்தது. கிருஷ்ணன் ஒரு ஞானி என்பதும் அவரது அறிவு ஞானத்தை சகுனி வெறுத்தான் என்பதும் அத்தகைய ஞானிகளை பொதிகைமலை சித்தர்பீடம் உருவாக்கி கொண்டிருந்தது என்பதும் சகுனி அறிந்திருந்த ஒன்று. உண்மையில்
சகுனியே பொதிகைமலை சித்தர் பீடத்தை அடித்திருந்தாலும் அந்த பழியை கிருஷ்ணனின் மீது சுமற்றி மாற்றி எழுதினர் யூத பிராமணர். அதனாலேயே துரோணாச்சாரி கௌரவர் சபையில் இருந்ததாக கதை கட்டி கிருஷ்ணன் சூழ்ச்சியால் அவரை கொன்றதாக காட்டினர். உண்மையில் துரோணாச்சாரி பாண்டவரோடே இருந்தார். சகுனிதான் இந்த சூழ்ச்சியின் துணை கொண்டு துரோணாச்சாரியை கொன்றான். உண்மையில் கிருபாச்சாரிதான் துரியோதனனுடன் இருந்தவர். கிருபாச்சாரி என்ற பெயரே கிரி என்னும் அவர் வாழ்ந்த கௌரவர்களின் மலைப்பகுதியை வைத்து உருவான பெயர். துரோணாச்சாரி பாண்டவர் பக்கம் இருந்தார். துரோணாச்சாரி என்பது அவர் வாழ்ந்த தரைப்பகுதியை வைத்து உருவான பெயர். பாண்டவர்களும் தரையில் விவசாயம் செய்தார்கள். எனவே பாண்டவர் பக்கம் இருந்தவர் துரோணாச்சாரி, கௌரவர் பக்கம் இருந்தவர் கிருபாச்சாரி. திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட குளறுபடிகளையும் பொய் வரலாற்றையும் வரலாற்று சூழலை புரிந்து கொண்டே கட்டுடைக்க வேண்டும். மகாபாரதத்தை தமிழிலிருந்து சமஸ்கிருதத்துக்கு மொழிபெயர்த்தவர்கள் யூதர்களாயிற்றே. சாரமாக துரோணாச்சாரி ஒரு கொல்லர், வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றவர். குருகுலத்தில் படித்ததால் பிராமணர் என்று அழைக்கப்பட்டார். அவர் தொழில்நுட்பவாதியாகியால் ஆசாரி என்று அழைக்கப்பட்டார். ஆச்சாரி பட்டம், ஆச்சாரம் எனும் வாழ்முறை, பூநூல் என்று எல்லாமே தமிழிடமிருந்து யூத பிராமணரால் களவாடப்பட்டது. துரோணாச்சாரியின் மகனான அஸ்வத்தாமன் என்ற பாத்திரம் ஆசீவகத்தின் தாய்மண்ணாக கருதப்பட்ட பொதிகைமலை சித்தர் பீடமே. மகாபாரதம் நடக்கும்போது அது சகுனியால் அழிக்கப்பட்டு அந்த செய்தியை பயன்படுத்தி துரோணாச்சாரியை அதிர்ச்சியால் நிராயுதபாணியாக்கி அவர் தியானத்தில் இருக்கும்போது அவரை கொன்றான் சகுனி. தென்காசியைச் சேர்ந்த திரு அருணாச்சல மணி அவர்கள் எங்களோடு தொடர்பில் இருந்த ஒரு சிறந்த தமிழ்ப்பற்றாளர், சிலம்பக்கலை ஆய்வாளர், பயிற்றுனர். சிலம்பக்கலை பற்றி தொடர்ந்து விழியங்கள் தயாரித்து அருணாச்சல மணி என்ற சன்னல் மூலமாக தொடர்ந்து பதிவிட்டு கொண்டுள்ளார். தமிழரின் போர்க்கலையையும் சிலம்பத்தையும் அறிய அவரது சன்னலை காணுங்கள். நான் எனது மகாபாரத ஆய்வை பற்றி அவரிடம் தொலைபேசியில் விவரித்த போது ஒரு முக்கியமான தகவலை கொடுத்தார். அகத்தியர் பாடலில் வேத வியாசரின் சமாதி ஆதிச்சநல்லூர் அருகிலுள்ள திரு வைகுண்டத்தில் இருப்பதை படித்து காட்டினார். அவர் எங்களை பொதிகைமலைக்கு அழைத்துச் சென்று தமிழ்ச்சங்கம் நடந்த இடத்தை காண்பிக்க முயன்றார். ஆனால் அப்போது புலிகள் கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருந்ததால் பல இடங்களுக்கு சில தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் எங்களை முதலாக பொதிகைமலைக்கு அழைத்துச் சென்றவர் அவர். இந்த விடயத்தில் பொதிகைமலையை அஸ்வத்தாமனோடு சரியாக தொடர்புபடுத்தி இருக்கிறேன். எனவே அவருக்கு எனது நன்றிகளை தெரிவிப்பது மிகவும் அவசியம். அவர் மேலும் கொடுத்த பல தகவல்களை உரிய தருணங்களில் விவரிக்கிறேன். தன்புருணை நாகரிகம் என்ற வரலாற்று நூலும் எழுதியுள்ளார். அதில் மகாபாரதம் பற்றி பிடித்தெடுக்கக்கூடிய பல அரிய தகவல்களும் உள்ளன.